மே 3ஆம் தேதி நீட் இளங்கலை தேர்வு நடந்தது. அது ரத்தாகி இருக்கிறது. ஏன்னு கேட்போம். நமது மூத்த செய்தியாளர் சங்கரன் இணைந்திருக்கிறார். ஏன் இந்த முடிவு சங்கரன்? வணக்கம் ஹரிகரன். நாடு முழுவதும் நீட் நுழைவுத் தேர்வு என்பது கடந்த 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த தேர்வுக்கான கேள்வித்தாள் 2 நாட்களுக்கு முன்னதாகவே, அதாவது மே 1ஆம் தேதியே ராஜஸ்தான் மாநிலத்தில் கசிந்தது வெளியானது என்ற தகவல் 2 நாட்களுக்கு முன்னதாக வெளியாகி நாடு முழுவதும் மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியது. போன வருஷம் இந்த சர்ச்சை வந்துச்சு இல்லையா சங்கரன் சார்? கடந்த ஆண்டுக்கு முன்பும் கூட இதே போன்று ராஜஸ்தான், ஒடிசா உள்ளிட்ட மாநிலங்கள்ல இதே போன்று கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான சர்ச்சை விவகாரம் பல மாணவர்கள், புரோக்கர்கள் எல்லாம் கைது செய்யப்பட்டார்கள். தற்போது இந்த 3ஆம் தேதி நடைபெற்ற கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரத்திலும் தற்போது வரை 15 பேர் கைது செய்யப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று நாடு முழுவதும் பல்வேறு கட்சிகளிடமிருந்து ஒரு அழுத்தம் ஏற்பட்ட நிலையில் தற்போது அந்த தேர்வு ரத்து செய்யப்படுவதாக தேசிய தேர்வு முகமை அறிவித்திருக்கிறது. மாணவர்கள் நலனை கருத்தில் கொண்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றும் மத்திய அரசு ஒப்புதலோடு இந்த அறிவிப்பு வெளியிடப்படுவதாகவும் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருக்கிறது. விரைவில் புதிய தேர்வுக்கான அட்டவணை வெளியிடப்படும் என்றும் தேசிய தேர்வு முகமை அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறது. ஹரிகரன், நீங்க சொன்னது போல போன ஆண்டுக்கு முந்தைய ஆண்டு பீகார்ல இது போன்ற ஒரு கசிவு ஏற்பட்டதுனால பெரிய சர்ச்சைகள் ஏற்பட்டது. தேசிய அளவில் பிரச்சனை ஏற்பட்டது. பல கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்தாங்க. அது ஒரு பூதாகரமான ஒரு விஷயமா நிலவிய நிலையில் நிறைய திருத்தங்கள்லாம் செய்வோம் அப்படின்னு இந்த முகமை கூறியது. ஆனால் மீண்டும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இளங்கலை நீட் தேர்வில் முறைகேடு புகார் எழுந்த நிலையில் நீட் தேர்வு ரத்தாகி இருக்கிறத பார்க்கின்றோம். புதிய அட்டவணை விரைவில் வெளியாகுமா? அதனால் வழமையாக நடக்கக்கூடிய இந்த கேலண்டரில் மாற்றங்கள் இருக்குமா? அட்மிஷன்ஸ் எல்லாம் தள்ளி போகக்கூடிய சூழல் உருவாகி இருக்கிறதா? அதாவது ஹரிகரன், இந்த தேர்வு பார்த்தோம்னா மொத்தம் 720 மதிப்பெண்களுக்கான தேர்வுல கிட்டத்தட்ட 600 மதிப்பெண்களுக்கான கேள்வித்தாள் முன்கூட்டியே வெளியானது விசாரணையில கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இந்த தேர்வு ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இன்னும் சொல்ல போனா செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் AI உதவியுடன் இந்த ஆண்டு முதல் முறையாக தேர்வு கண்காணிப்புடன் நடத்தப்படுகிறது. எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்றெல்லாம் தேசிய தேர்வு முகமை தெரிவித்திருந்தது. ஆனால் தற்போது இந்த தேர்வு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்களுக்கும் இதில் தொடர்பு இருக்குமா என்ற சந்தேகம் எழுந்திருக்கிறது. அவர்களுடைய துணை இல்லாமல் கேள்வித்தாள்கள் முன்கூட்டியே கசிவதற்கு வாய்ப்புகள் இல்லை என்றும் தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றன. ராஜஸ்தான் மாநிலத்தில் ஒவ்வொரு கேள்வித்தாளும் 5 லட்சம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இப்படி தொடர்ச்சியாக நீட் தேர்வில் பல்வேறு பிரச்சனைகள் வெளிவந்த வண்ணம் இருக்கிறது. இன்று காலை கூட பாமக தலைவர் வெளியிட்ட ஒரு அறிக்கையில இந்த குளறுபடிக்கு காரணமான நீட் தேர்வை முற்றிலுமாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி இருக்கிறார். இந்த நிலையில இந்த தேர்வு நீங்க சொன்ன மாதிரி இந்த தேர்வு அட்டவணை இனிமேல் வெளியிடப்பட்டு அந்த தேர்வை எல்லாம் நடத்தி முடித்து மீண்டும் அதற்கான வேல்யூவேஷன் எல்லாம் நடக்கும்ங்கிறதுனால இந்த ஆண்டு அந்த மருத்துவ படிப்பிற்கான மாணவர் சேர்க்கை என்பது கண்டிப்பாக தள்ளி போவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கின்றன. ஏன்னா ஆல் இண்டியா கவுன்சிலிங் நடந்து முடிஞ்ச பிறகுதான் ஸ்டேட் கவுன்சிலிங்ல நடக்கும். இதற்கு மிகுந்த ஒரு கால தாமதம் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. ஹரிகரன், 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல், தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.